மக்களே, வெல்கம் டு டியா சன்சார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா கிரிக்கெட் விளாட போகிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னா கூகுள் ப்ளே கேம்ஸில் இருக்குது. இது ஆஃப்லைன்லேயும் விளாடலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அந்த கேமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓகே, ப்ரெஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே டச்சாலும் சரி பால் அடிக்கலாம். இது ஒரு 3 சார் 2 ஓகே ஓகே. இது ஒரு 2 சாரி 1 என்ன 2 1 வருது, 3 2 வருது, ஒரு 6 அப்படின்னா 3 வருது. ஆனால் பால் போகிற விதத்தை வச்சே நமக்கு என்ன ஷாட்னு கண்டுபிடிக்கலாங்க. ஸ்டெம்புக்கு அவுட் அடித்தோம்னா 6 வருது. அப்போ ஸ்டெம்ப் அவுட் அடிக்கலாம். போடுறா பாலு போடு. அச்சோ 2 நல்ல வேலை. ஆனால் ஸ்டெம்பில் படலையே. அப்புறம் நமக்கு எதாவது பிரச்சனையாக இருக்கும். அதுக்குள்ளே 2 பக்கத்தில் கொம்பிச்சா 2, லாங்கில் கொம்பிச்சா 1. இன்றைக்கி ஒரு ½ செஞ்சுரி, அடுத்தது அதை முடித்தேன்னா 1 செஞ்சுரி, அதையும் முடிச்சேன்னா 1.5 செஞ்சுரி. என்ன ஹைட்டில் பறக்குது. கொஞ்சம் அடித்ததுக்கு பிரேக்லாங்களா நல்லா பிளாக் பண்ணுறானுங்க இவனுங்க. இன்னும் எல்லாம் எகிரி குதிக்கிறானுங்க. நல்லா பிளாக் பண்ணுறானுங்க. ஆனால் இவனுங்க சத்தியமாக சொல்கிறேன், சரியான பிளாக்கிங். இது நத்தெல்லாம் எவ்வளோ ஸ்லோவாக போவோம். இந்த ஸ்லோ மிஷின்லேயே இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க. ½ செஞ்சுரி வந்துடணும். ஓகே 4 வந்துருச்சு. ஏதோ டச்சு விட்டுட்டு டக்குன்னு போடுறானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 செஞ்சுரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே கொஞ்சம் ஸ்பீடு ஏறுது. பவுலர் டயர் ஆகணும் இல்லையா, பேட்மேன் சுத்தமாக டயர்ட் ஆகலை. ஓகே நான் அவுட் ஆகிட்டுண்ணா 44. இதுக்குன்னே நான் வரேங்க திருப்பியும். ஓடுறா மொட்டை. எத்த உடனே 6 தூக்கி அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ பகலில் மேட்ச் போய்ட்டுருக்கு. இன்னும் கொண்டத்தில் நைட் ஆக போகுது. சாயந்தரம் ஆகிட்டு சாயந்தரம் ஆக போகுது. இன்னும் கொண்டத்தில் அப்புறம் நைட் ஆகிடும். அது கேமில் சாயந்தரம் ஆக போகுது. ஆமாங்க, இந்த மேட்ச்சு 1 டே ஃபுல்லாலாம் போயிருக்கு. 1.5 செஞ்சுரி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துடும். அந்த மாதிரி ஒரு டைமிங்கு. கம்மியாக தான் வருது ரன் ரேட்டு. தூக்கி அடி. இப்போ 18 ரன்னு. 1 2 3 18 வாய்ப்படைச்சு தான் கண்டுபிடிச்சேனே. போடு. 4 24. இன்னும் ஒரு 6 வந்துச்சுன்னா 30. அது இன்னொரு 6, அது கூட இன்னொன்று வந்துச்சுன்னா 36. 6ஓட ஸ்கொயர் ரூட்டு சார் ஸ்கொயரு. 6க்கு ஸ்கொயர் ரூட்லாம் எனக்கு தெரியல. ஆனால் 6ஓட ஸ்கொயர் எனக்கு தெரியும். போடு. கிளம்புடா. இன்னும் ஒரு ரன்னுத்தான் 6ஓட ஸ்கொயரு. கேல்குலேஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் கம்யூனிகேஷன் தப்பாக இருக்குது. தூக்கி அடி. 7 42 வந்துட்டோம்ல. கிட்டக்காங்க ஹை ஸ்கோர் கிட்டக்க வந்துட்டோம் பார்த்தீங்களா. கேட்பீங்க இதாண்டா ஹை ஸ்கோரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அந்த ஹை ஸ்கோரை முடிச்சிட்டேன். 46. இப்போ பாரு 50 ½ செஞ்சுரி, 52 ½ செஞ்சுரி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணுறானுங்க. போடுறாத தூக்கி அடி ஒரு 2 ரன். பறக்க விட்டடி ஒரு 2 ரன். கிராஸாக அடி 2 ரன். ஸ்ட்ரைட்டாக அடி 4 ரன். கொஞ்சம் ஸ்பீடாக அடி ஒரு 3 ரன். ஸ்வங்கன அடி ஒரு 3 ரன் அப்படின்னு சொல்லி தான் அடிச்சுக்கினே இருக்கேன். என்னடா 3 தான் வருது எனக்கு. ஏன்டா ஒரு 6 இன்னும் சொன்ன உடனே வந்துருச்சு. பரவாயில்லையே. சரி ரொம்ப ஆசைப்படல. ஒரு 3. நெக்ஸ்ட்டு ஒரு 4. அப்போவும் 3 தான் தருவீங்களா. மூட்டை முடிச்ச கட்டு 83ங்க. செக். இப்போ பாருங்கள், நான் இப்போ ½ செஞ்சுரி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு செஞ்சுரி வரணும். ஸ்டெம்புக்கிட்ட விட்டு அடிக்கணுங்க. இருங்க இப்போ கட் அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா நைட் ஆக போகுதுங்க. இந்த பாருங்க, இதே கிரவுண்டுக்கு பின்னாடி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸ்வாங் கொஞ்சம் இதாகிடுச்சா அவ்வளோதான். இப்போ பறந்து வரும்பாருங்க ஏரில் பந்து. ஓகே 15. 6 வந்தாலும் சரி 4 வந்தாலும் சரி நல்லா குதிக்கிறானுங்க எல்லாருமே.
1 ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க வந்து. கொஞ்சம் வேகமாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும் போதே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஏன்டா கேட்ச் பிடிச்ச கண்ட்ரி ஃப்ரூட் போடு. இதை நீ பிடிக்க முடியாது. ஆச்சி குச்சிமி கிரவுண்டுக்கு பின்னாடி போய் விடுதுங்க. எல்லாம் குதிக்கிறானுங்க. சென்று வா மகனே, சென்று வா மகனே அப்படின்னு சொல்லும்போது போயிடுச்சு. 34. ஓகே பரவாயில்ல. இந்த மாதிரி ஏரில் வந்தாலே கன்ஃபார்ம் பண்ணும் 2 இல்லை 3ன்ட்டு. இந்த மாதிரி வந்தால் கன்ஃபார்ம் 3. இந்த சைடில் போஸ்ட்லாம் மோஸ்ட்லி 2 3 தான் வரும். 1 அவ்வளோ வராது. அங்காண்ட போனால் தான் 1 2லாம் மோஸ்ட்லி வரும். இப்போ பாருங்கள் அங்காண்ட போச்சு 2 வந்துச்சு. இதை பாருங்கள் இப்போலாம் 4 தான். அது பார்த்தீங்களா அவனால் பிடிக்க முடியல. புது பந்து எடுத்து அடிக்கிறானுங்க. அதனால தான் பாக்கெட்லேயே ஒரு 15 பந்து வச்சுருப்பானுங்க. ஏரில் வந்துச்சுன்னா 2 3 கரெக்டாக வந்துச்சா. ஓகே ½ செஞ்சுரி வந்துருச்சு இந்த டைம். நெக்ஸ்ட்டு ஒரு செஞ்சுரி ஃபுல் செஞ்சுரி வரணும் எனக்கு. ஓகே கைஸ் வீடியோ போதுங்க. பின்னால் பாருங்கள் பிங்க் கலர் மாதிரி சூப்பரு. 57 அச்சுக்கு விட்டுருந்தா போயிருப்பேன். இன்னுங்க 4ஆகவே வருது. ஓகே 3 எவன்டா கண்ணை வச்சது. 4 இருந்துச்சு அப்புறம் 3 வருது. நெக்ஸ்ட்டு ஒரு 6 வேணும் எனக்கு. 1 கூட போதும் எனக்கு. அதுக்குன்னு என்ன குறைச்சிங்க. 3 4 அப்பாடா விட்டுருந்தா ஸ்டெம்புங்க. 6 ஆட்டாங்கொப்பம் வாங்கினே. ஓகே 83 வந்துருச்சு. 85 சூப்பரு. 89ங்க ஹை ஸ்கோர் தாண்டியாச்சு. அதையே போய் தாண்டிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கா. போட்டுருக்கிட செஞ்சுரி கேஸ் 101 ஒரு செஞ்சுரி ப்ளஸ் ஒரு ரன்னு. ஓகே இப்போ பாருங்கள் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். ஓகே டக்கு டக்குன்னு இப்போ ஸ்பீடு பயங்கரமாக இருக்குங்க. போடா வெண்ணெய். ஓகே ஓடு. 6க்கு மட்டும் கொஞ்சம் பிரேக் விட்டு போனாங்க. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா 1.5 செஞ்சுரி இந்த டைம் எனக்கு வந்தாலும் ஆசை. ஓகே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளாண்டு. அதனால தான் 118 124 இன்னும் ஒரு 20 ரவுண்டு இருந்தால் போதும். 12 ஸ்கொயர் வந்துடும். ஓகே 6 இப்போ கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். ஓகே வந்துட்டானுங்க. அதுக்குள்ளே டைம் பிரேக்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறானுங்க. என்னங்க ஒரு ரன்னாக விழுது. 2 6 அச்சா ஸ்டெம்ப் போடுங்க. இன்னொரு 10 ரன் எடுத்துனா 1.5 செஞ்சுரி. ஸோ இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் இருக்க மற்ற கேம்ஸையும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க நம்மகிட்ட மொத்த கேம்ஸ் இதுதான். 5 days at the horror room, கிரிக்கெட்டு, கிராணி சாப்டர் 2, இந்தியன் பைக் கேம், கிராணி 3, ட்வின்ஸு, மிஸ்ட்ரி மேனர், ஹிடன் ஆப்ஷன், ட்ரூ ஃபியர், ஃப்ரோக்கன் சோல் 1, மைண்ட் சீவர், பிக்மேன், ஸ்லெண்டர்னா தி செல்லர், ஹோப் மேனியா, வயர்லி பேர்டு, ஸ்னேக்கு, அப்புறம் சீட்டுக்கட்டு நிறைய இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சிலது ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட நெட் இல்லைங்கன்னா அதெல்லாம் வரல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கூகுள் ப்ளே கேம்ஸை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.